போயிட்டு ஓல்டு கிளாத்ஸ் கொடுத்தா காசு கொடுக்குறாங்களா? ஹலோ ஆல், இன்னைக்கு ஒரு சின்ன சஸ்டைனபிள் சிஸ்டம் பற்றி பேசலாமா? நான் ரீசெண்டாக H&M ஸ்டோர் போயிருந்தேன். என்னோட ஓல்டு கிளாத்ஸை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக. எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் H&Mல ரீசைக்ளிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஓல்டு கிளாத்ஸை வந்து நம்ம ரீசைக்ளிங்க்கு போட்டோம்னா அதை வந்து நியூ கிளாத்தை அவங்க மேக் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சைடில் நம்மளுக்கு கேஷ் ஒரு வவுச்சர்ஸ் வந்து ரிட்டர்னில் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம திரும்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணாமல் ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்க ட்ரெஸ், அதாவது அந்த ட்ரெஸ் எல்லாம் யூஸே பண்ண முடியாது யாராலையுமே அப்படின்ற மாதிரி இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை அது ரேர்லி யூஸ்டு ட்ரெஸ், நான் 1 or 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் நார்மலாகவே செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் போய் ட்ரெஸ் கொடுத்துருவேன். ஸோ இந்த H&Mல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னால், கூப்பன்ஸோ கேஷோ ரெண்டுமே நம்மளோட அக்கௌண்ட் H&M அக்கௌண்ட்டில் தான் வந்து ஏறும். ஸோ நான் வந்து கூப்பன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 50 SEK வந்து இன்ஸ்டன்ட்டாக அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. அது இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து கூப்பன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நான் இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு யூசருக்கு 2 பேக்ஸ் தான் கொடுக்க முடியும். இந்தியாவில் கூட நிறைய H&M ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி ரீசைக்ளிங்க்கு வந்து ஓல்டு கிளாத் எடுத்துட்டு நம்மளுக்கு 15% டிஸ்கவுண்ட்ஸ் இல்லைனா கூப்பன்ஸாக வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணாமல் ட்ரெஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான H&M ஸ்டோர்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்ஸும் ரீசைக்கிள் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாமளும் நல்ல நியூ ட்ரெஸ் டிஸ்கவுண்ட்ஸில் வாங்கின மாதிரியும் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டோர்லையுமே பில்லிங் செக்ஷன் பக்கத்தில் வந்து அந்த ரீசைக்ளிங் பின் வச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் பேக்கில் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்றதுனால அவங்க பேக்கோட வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு கிளம்பிட்டோம்.